இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கண்ணீரங்கு இல்லையே, வியாதி வறுமை இல்லையே. ஓஹோ, கண்ணீரங்கு இல்லையே, வியாதி வறுமை இல்லையே. சேகருங்கிறவங்க சென்னையில் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு சென்னையில் குடி போய் கிட்டத்தட்ட சும்மா 20 வருஷத்துக்கு மேலே இருக்குமா. ஒரு சொந்த வீடு இல்லாமல் தவிர்த்துருக்காங்க. ஆண்டவரே, நான் வருஷமூரா வாடகை வீட்டிலே இருக்கிறேனே, எனக்கு ஒரு சொந்த வீடு கொடுத்தீன்னா நான் அந்த ஜாய் டிவி நிகழ்ச்சியில் சாட்சி சொல்வேன்னு ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். என்ன ஆச்சரியம்! ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கில் எப்பவும் போல் 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சி பார்த்தேன். கத்தர் அந்த ஆவடி என்கிற அந்த ஏரியாவில் சென்னையில் எனக்கு அருமையான ஒரு வீட்டை கத்தர் தந்தார். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நான் வச்சுக்கிற பணத்துக்குள்ளே சூப்பராக வீடு தந்தார். 2 ரூம்பு, ஒரு கால அடுப்படி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ சமூகத்திலிருந்து அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதை பார்க்க மறவாதிருங்கள். இதே நிகழ்ச்சியை யூடியூப்லேயும் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு யூடியூப்பில் துதி ஆராதனை ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதையும் பார்க்க மறவாதிருங்கள். ஒவ்வொரு வெள்ளியும் காலை 8:15
நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி வருகிறது. அதையும் நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை கண்டிப்பாக செய்வார். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த சுவிசேஷ ஊழியத்தை எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் செய்யும்போது வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று நெகேமியா சொன்ன பொழுது திரளான ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எருசலேமை கட்டுவதற்கு வந்ததுனால பாருங்கள் அவங்களுக்கு அதில் பங்கு இருந்தது, பாகம் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் அறிவியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள் அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கார். மத்தேயில வருது பார்க்குறோம். ஆகவே அந்த வாக்குத்தத்த சாட்சியாக நீங்கள் போய் இந்த மாதிரி டிவியில் பேசாட்டா கூட, நீங்கள் போய் ஃபுல் நேரம் மினிஸ்ட்ரி பண்ணாட்டா கூட, இந்த மாதிரி ஃபுல் நேரம் மினிஸ்ட்ரி செய்கிறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாமே. உங்களால் முடிஞ்ச உதவி நல்லா ஜெபம் பண்ணுங்க. முதல் ஜெபந்தான் ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களால் முடிஞ்ச காணிக்க மாதம் அந்த ஊழியங்களுக்கு அனுப்பி ஒரு பங்களாரை நீங்கள் சேர்ந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் நல்லா அவங்க வாழ்வு கட்டப்பட்டிருக்கு, பிரிந்த குடும்பங்கள் இணைந்திருக்கு. எத்தனையோ பேருக்கு கர்த்தர் ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்கிறாரு. அநேகருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்குது. ஒரு சிலர் ஒரு சின்ன தொகை, சின்ன காணிக்கை என்ன செய்வாங்க, மாதம் அனுப்புவாங்க. ஒரு சிலர் அப்படிப்பட்டவங்களால் நான் எழுதி வச்சு என்ன செய்கிறேன், தினமும் ப்ரேயர் பண்ணாமல் இருக்கிறது கிடையாது. அதனால ஜெபம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, ஆசீர்வதிக்கிறது. நீங்கள் ஒரு வேளை வேலைக்கு போயிடலாம், எங்களை மாதிரி முழு நேரமாக உட்காந்து நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களை நடத்தினவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு தான் இருக்குது. உங்களை பவுல் சொல்கிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறார் இல்லையா. உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கு உங்களுக்குரிய அந்த நன்மைகளை பகிர்ந்து கொடுங்கள்னு இருக்குது பைபிளில். ஏன்னா அவங்க மூலம் நம்ம ஊக்குவிக்கப்பட்டிருக்கோம். சத்தியம்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும். அல்லேலூயா. நாம் இப்போ சத்திய நகரம் என்ற பெயர் நமக்கு கிடைக்கும். சத்தியவான் எவனு என் சத்தம் கேட்குறான் இருக்கு. அல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற ஒரு சந்தோஷத்திலும் பெரிய ஒரு சந்தோஷம் இல்லைன்னு யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். 3 யோவான் 1வது வசனத்திலிருந்து அது எழுதப்பட்டிருக்கு. காய்வுக்கு எழுதுகிறாரு யோவான். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. ரிக்காதா காரா பஷே. அல்லேலூயா. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக வானமடத்தில் பொல்லாத ஆவிகளோ, பிரபஞ்சத்தில் லோகாதிபதிய சேனைகளோ, பொல்லா சாத்தர தீய சக்தி வல்லமைகளோ, அந்தர சக்தியில் ஆதிக்கங்களை எழும்பாதவர், இவை எல்லாவற்றையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் நாமத்தினால் நாங்கள் ஒருமித்து கட்டி பார்த்து தழுகிறோம். அப்படியானதுக்காக நன்றி. தேவ பிரசந்த தேவ சமாதானத்தை, இயேசு ரத்தத்தின் வல்லமையை, பரிசுத்தாவின் ஆளுகையை, பிதாவின் சித்தத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை இந்த பிரேயருக்குள்ளே இயேசுவின் நாமத்தினால இந்த தேவ செய்திக்குள்ளே கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆவியானவரே இறங்க. ஓராக அதிக லபரவோ அதிகபா லபரபோஷே. பேக் பெயினால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஃபைனல் கார்டு பிரச்சனை. அல்ல டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணலை. ஒரு கொஞ்சம் கூடுதலாக நின்று வேலை பார்க்க முடியல, ஒரே பேக் பெயின். அந்த பெயின் இப்போது நசனா இயேசுவின் நாமத்தில் நீங்கள் போவதாக. ஒரே மன உளைச்சல், ஒரு முடிவெடுக்க முடியலை, ஒரே குழப்பம். இந்த குழப்பங்கள்லாம் நசனா இயேசு நாமத்தில் நீங்கள் போவதாக. ஒரு தெளிவான முடிவெடுக்க ஞானத்தினால் நிரப்புங்கப்பா, இயேசு நாமத்தை பிதாவே. செய்தியுடைய தலைப்பு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. செப்பனியா என்றால் தேவனுடைய மறைப்பு என்று அர்த்தம். இவர் சின்ன தீர்க்கதரிசிகளில் ஒருவர். இவர் எசேக்கியா ராஜாவின் காலத்தில் இவர் வாழ்ந்தவர். இவர் ஒரு ராஜ குலத்தை சேர்ந்தவரும் கூட. அந்த செப்பனியா யோசியா ராஜா காலத்தில் இவர் என்ன பண்ணார், தீர்க்க தரிசனம் உரைத்தார். இவருடைய தீர்க்க தரிசனத்தை கேட்டு யோசியா தன் தேசத்துள்ள எல்லா விக்கிரங்களையும் அழிச்சிட்டார். விக்கிரமே இல்லாத நாடாக மாற்றி கொண்டார். அல்லேலூயா. இவருடைய தீர்க்க தரிசனம் அவரை ஊன்ற கட்டினது.
நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகை போட்டபோது என்ன நடந்துச்சுன்னா, இவர் மற்ற ஜனங்களோடு கூட சிறைப்பிடிக்கப்பட்டு என்ன பண்ணார், இவரை வெட்டி கொன்னுட்டாங்கன்னு வேதாரிஞர் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், கடைசியில் இவர் வெட்டி தான் கொல்லப்பட்டார் இயேசு நாமத்துக்காக. அல்லேலூயா. இந்த செப்பனியாதான் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் ஓன் நடுவில் இருக்கிறார், நம்ம நடுவில் இருக்கிறார். இனி தீங்கு வராது, இனி பொல்லாப்பு உனக்கு வராது, வாதை கூடாரத்தை அணுகாது. இதுவரை பல தீமைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், சில பொல்லாப்புகள் உங்களுக்கு வந்திருக்கலாம், சில இக்கட்டுகள் வந்திருக்கலாம், சில சோதனைகள் வந்திருக்கலாம். இந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு தப்பித்துக்கொள்ள ஒரு வழியை உண்டாக்குகிறார். இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. ஏன்னா ஆண்டவர் தீமை பாராத சுத்தகனராக இருக்கிறார். தீமை அவரிடத்துல சேர்வதில்லை, நன்மைதான் தருவார். கர்த்தர் நன்மையானதை தருகிறார், தேசமும் தன் பலனை தரும் என்று சொல்லி சங்கீதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், 85 சங்கீதம் 12-13 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை, இதுவரை எத்தனை தீமையை சந்திச்சிட்டிங்க? அல்லேலூயா. எத்தனை காரியம் உங்கள் மனசை மனமடிவாக்கி விட்டது. யார் மூலம்? பிசாசு மூலமாக, மனிதர் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக, இயற்கை மூலமாக உங்களுக்கு பல தீமைகள் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ தீங்கே காணாதிருப்பாய், இனி நீ தீங்கே காணாதிருப்பாய். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இனி தீங்கே காண்பது இல்லை, தீமை உங்கள் முன்பாக வருவது இல்லை, நன்மையும் கிருபை உங்களை தொடரப் போகிறது. அங்கே நம்ம பார்க்குறோம், இனி நீ தீங்கே காணாதிருப்பாய். அங்கே எழுதப்பட்டிருக்கு 3:15 தானே, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன் ஆக்கினைகள், உனக்கு வர வேண்டிய தண்டனையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம ஒன்று சுமக்க தேவையில்லை. அதான் ஃபாதர் பாடுறார், இயேசு சுமந்து கொண்டாரே, நாம் சுமக்க தேவையில்லை. நம்முடைய கடனை, தரித்திரத்தை, வியாதியை, பலவீனத்தை, நம்முடைய ஜென்ம சுபாவத்தை, மாம்ச சுபாவத்தை அவர் சிலுவையில் சுமந்தார். நாமும் நம்முடைய சுயத்தை சிலுவையில் அடிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்ச ஆசை இச்சையை சிலுவையில் அறைந்திருக்காங்க. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், ஆக்கினை, நமக்கு ஆக்கினைன்னா தண்டனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53:5 சமானத்துக்கான நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை அவர் என்ன செஞ்சார், ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். உலகம் கொடுக்கும் எடுக்க முடியாத சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். உங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையா, பிள்ளை கீழ்ப்படியிலையா, குடும்பத்துக்குள்ள ஒரே சொத்து பிரச்சனை, ஜாயிண்ட் ஃபேமிலியில் பல ப்ராப்ளங்கள் இருக்கலாம், இல்லை கணவன் மனைவிக்கு ஒரே சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கலாம். பைபிளில் இருக்குல்ல, சண்டைக்காரியோட குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டில் ஒரு மூலையில் இருப்பது நலம். சில சகோதரி சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரு ஒன்றுமே பாய் திறக்க விட மாட்டேங்கிறார், இதுக்கடுத்தாலும் சண்டைக்கு வர்றாரு. சில கணவன்மார் சொல்லுவாங்க, என் மனைவிட்ட ஒன்றுமே பேச முடியாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தீமையை கர்த்தர் தீமையை நன்மையினால் வெல்ல சொல்கிறார். இன்றைக்கு இனி அந்த தீங்கை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல உறவு, சந்தோஷம், சமாதானம், பிள்ளைகள் ஒரு கீழ்ப்படிதல், நல்ல ஒரு குடும்பமாக சொல்லுவாங்களே, நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்பாங்க இல்லையா. கர்த்தர் ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கு குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, சப்ரால் பூவால் குடும்பத்தை தலைக்க பண்ணி ஆசீர்வதித்தது போல, உங்களை கர்த்தர் எல்லா தீமைக்கு விலைக்கு உங்களை உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதில்லை. நமக்கு ஒரு தீமையும் வராதிருக்க வேண்டுமானால் நமக்கு மூர்க்கம் இருக்கக்கூடாது. மூர்க்கம்னா கோபம். யோபு 19:29 மூர்க்கம் ஆக்கினியை வரப்பணுன்னு இருக்கு. அடுத்து நீதிமொழிகள் 19:19 கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான். சரிங்களா? நமக்கு ஆக்கினை வரக்கூடாது, நமக்கு தீமை தொடரக்கூடாதுன்னா நீங்களானும் கோபப்படக்கூடாது, கடுங்கோபமும் இருக்கக்கூடாது. மூணாவதாக எது இருக்கக்கூடாதுன்னா நீதிமொழிகள் 28:20 ஐஸ்வர்யவனாக தீவிரிப்போன், ஐஸ்வர்யவனாகிறதுக்கு தீவிரம், குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது ஆக்கினைக்குள்ளாவான் இருக்கு. அப்போ அந்த 3 காரியம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. இதே போல் ஏழையில் கண்டு தன் கண்களை விளக்கக்கூடாது, அப்படின்னா சாபம் வரும்.
இங்கே மத்தேயு 25 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 41, 46 வரை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஆண்டவர் சொல்கிற அந்த சிறியில் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள்ன்றாரு. வலது பக்கம், ஏன்னா நான் வியாதியாக இருந்தேன், நீங்கள் என்ன செய்யலை, என்னைய பார்க்க வரலை. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் நீங்கள் கொடுக்கலை. நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் நீங்கள் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. யாரை பார்த்து? ஏழைகளுக்கு உதவி செய்யாதவர்களை பார்த்து. ஆகாரம் இல்லையா, நம்மளால் முடிஞ்ச ஆகாரத்தை கொடுக்கலாம். துணி இல்லைன்னு சொல்கிறாங்களா? சிலர் வாங்கிட்டு போய் விற்கிற கூட்டமும் இருக்குது. சேலை இல்லைம்மான்னு சொல்லுவாங்க. ஆனால் பிறகு நான் கேள்விப்படுவேன், அவங்க இந்த பூனஞ்சேலையெல்லாம் காசுக்கு எடுக்கிறாங்கன்னு, காட்டன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அதை கொண்டு விற்கிறாங்க. விற்று அதை ஒரு பிழப்பாக வச்சுருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை நாங்கள் சொல்லலை. உண்மையிலே கஷ்டப்படுறாங்களா, அனாதை இல்லத்தில் இருக்காங்களா, முதியோர் இல்லத்தில் இருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாமே. வியாதியாக இருக்காங்களா, போய் நம்ம ஹாஸ்டலில் பார்க்கலாமே, ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரலாமே. அப்படி நம்ம செய்கிறப்ப ஆண்டவர் சொல்வார், வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்க, உங்களுக்கென்று நான் சுதந்திரித்து வைத்திருக்கிற இந்த தேசத்தை பரம காணான என்ன செய்ய நீங்கள் சுதந்திரித்தீங்க. இந்த இடது பக்கத்தில் இருக்கிற வெள்ளாடுகள் பார்த்து, போங்க, உங்களுக்குன்னு நியமித்திருக்கிற நிரந்தர ஆக்கின கடலுக்கு என்ன செய்யுங்க, அக்னி கடலுக்கு போங்கன்றார். அப்போ நீங்கள் நானும் ஆக்கின இல்லாதபடி, தீங்கை காணாதபடி வாழ்வதற்கு கோபத்தை விட்டுவிட வேண்டும், மூர்க்கத்தை விட்டுவிட வேண்டும், பகையை விட்டுவிட வேண்டும், போராமையை விட்டுவிட வேண்டும், வன்கண்ணை விட்டுவிட வேண்டும். அடுத்து நம்ம எதை விட வேண்டும்? ஏழைகளுக்கு நன்மை செய்யணும். நன்மை செய்வதை விட்டுவிடக்கூடாது. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த சிறியில் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம என்ன செய்யணும்? திராணிக்கு மேலாக இல்லை, நமக்குரியதில் இருந்து என்ன செய்யலாம்? கஷ்டப்படுறவங்களுக்கு, அன்றி விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யும்போது நம்ம ஆக்கினையை பார்ப்பதில்லை, நமக்கு தீங்கு வருவதில்லை. சரி, அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, ஊழியத்தில் நமக்கு தீமை வராமல் நன்மையாக வர வேண்டுமானால் ஆண்டவர் பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். முதலாவது அங்கே அப்போஸ்தலர் 18:10 எழுதப்பட்டிருக்கு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் பேரில் கை போடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது அத்தனை பட்டணத்தில் போய் ஊழியம் செய்துவிட்டு இவர் கொரிந்திய பட்டணத்துக்கு வராரு. பவுல் என்றால் சிறுமை என்ற அர்த்தம். அவர் வரும்போது பயப்படுறாரு. கொரிந்திய ஜனங்கள் ரொம்ப கொடூரமானவங்க, அடித்து கொல்லவும் தயங்க மாட்டாங்க, ஊழியம் செய்ய விட மாட்டாங்க. இந்த கொரிந்து பட்டணத்துக்கு வரும்போது அங்கே நிறைய விபச்சாரிகள் இருந்தாங்களாம். அங்கே நிறையா துன்மார்க்கர் இருந்தாங்க. அவங்கள பார்த்து தான் அவர் பயப்படுறாரு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நீ பயப்படாதப்பா, யார் தீங்கு செய்ய உன் மேலே கை போட விட மாட்டேன்னு ஆண்டவர் ஆனர் பண்ணுறாரு அவரை. நான் உன்னோடு இருக்கிறேன். ஊழியத்தில் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது, எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஊழியத்தில் பிரச்சனை வரும், ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அவங்க கையை நீட்டினாலும் அவங்க கை அப்படியே நின்று போகும், அவங்க வாய் அசைத்தாலும் அப்படியே நின்று போகும். ஏனெனில் அதுக்கு ஆதாரமாக நம்ம பார்க்க முடியும், ஆதியாகமம் 39 பார்க்க முடியும் இல்லையா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரியசித்தி பெற்றவனாக விளங்கினான். அந்த பார்வோன் ராஜா சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக யார் நாவையோ கையவோ அசைக்கக்கூடாதுன்றார். ஒரு பார்வோன்னா கடினமுள்ள இருதயம் உள்ளவனே. தீங்கு நம்மை தொடராமல் நன்மை செய்வதற்கும், நம்ம ஊழியத்தில் தீமை வராதபடி கர்த்தர் நம்மோடு இருப்பதற்கும் என்ன செய்யணும்? அவருடைய குரலை கேட்கணும், அவர் சொல்கிறபடி செய்யணும். எனக்கு அநேகர் அவங்க ஊழியம் செய்கிறாங்க, நானும் ஊழியம் செய்கிறேன்பாங்க. அவங்களோட போய் ஜெபிக்க போகிறாங்க அந்த வீட்டுக்கு. அப்படித்தான் எங்கள் ஜெபக்குழுவில் ஒரு அம்மா போய் தனியாக போய் ஜெபம் பண்ணி அதுக்குள்ளே பல அசுத்தாவி இப்போ வந்துருச்சு. நைட்டெல்லாம் தூங்க மாட்டேங்குது, ஓன்னு கத்துது. அப்போ அப்புறம் அதுவாயே சொல்லுது, ஏம்மா நான் அங்கே போய் தனியாக ஜெபம் பண்ணேன், ஒரு வெளியூருக்கே அதுவாக தனியாக போய் ஜெபம் பண்ணியிருக்கு. எனக்கே அது தெரியாது. நம்ம ப்ரேயருக்கு வர்றவங்க வீட்டுக்கு வெளியூருக்கெல்லாம் போயிருக்கு, தென்காசி பக்கம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கு. உன்னை யார் தனியாக போச்சேன்னா? ஆக்கினை வந்துருச்சே, தீமை வந்துருச்சே. ஆண்டவர் என்ன சொன்னார்? 2 பேராக போக சொன்னார். நீ எதுக்கு அப்படி தனியாக போன? அங்கே உள்ள அசுத்தாவிகள்
அந்த வீட்டில் இருக்கிற விக்கிர ஆராதன ஆவிகள், அங்கே உள்ள விபச்சார ஆவிகள், அந்த ஆள் கெட்ட வார்த்தையே பேசுவாராம். அந்த வீட்டுக்குள்ளே நல்ல விற்கிற கோட்டையே இருக்குது. அங்கே போய் ஜெபம் பண்ணி என்ன ஆகி போச்சு, அந்த பிசாசுக்கெல்லாம் இந்த அம்மா பயமுறுத்தும், நீ செத்துப்போ, உன் கணவனுக்கு நான் வேறு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுது. 2 பிள்ளைங்க பெரிய பையங்களாக இருக்காங்க, காலேஜ் படிக்கிறான், ஒருத்தன் +1 படிக்கிறான். நீ செத்துப்போன்னு சொல்லி எனக்கு தூக்கமே வரலம்மா அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆண்டவர் பாருங்கள், பவுலோட எப்போவுமே தீமோத்தி போவார். சீலா இருந்தார் பவுலு சீலாவும் போகிறாங்க, பர்னபா போகிறாரு, இப்படி யாரையாவது ஒரு கூட்டிகிட்டு தான் போகிறார். ஆனாலும் கொரிந்திய பட்டணத்தில் அவருக்கு ஒரு எபேசியில் ஒரு அனுகூலமான கதவு திறக்கப்பட்டது. அவர் போகிற இடங்கள்லாம் அனுகூலமான கதவு ஆண்டவர் திறந்து வச்சிருந்தார். ஆனால் உபத்திரமும் இருந்துச்சு, அதே சமயத்தில் ஆறுதல் இருந்துச்சு, மக்களுடைய ஆதரவு இருந்துச்சு, தேவனுடைய தயவு இருந்துச்சு. எந்த தீங்கும் அவருக்கு வரவே இல்லை. யார் கைப்பட விட மாட்டேட்டார் ஆண்டவர். யோசேப்புக்கு தீங்கு செய்யும்படி யார் கைவிடாமல் ஆண்டவர் காத்தது போல் நமக்கும் அப்படி தீமை வராமல் இருக்கணும்னா நம்ம பொல்லாப்பு செய்யக்கூடாது, பாவத்துக்கு விலகி ஓடணும். யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினார். என் தேவனுக்கு விரோதமாக நான் பொல்லாப்பு செய்வது எப்படி? பார்வோன் மனைவி இவன் மேலே கண் போட்டு இவன் அழகானவை, இவனை எப்படியாவது நம்ம கெடுத்துட வேண்டும், விபச்சார பாவத்தில் ஈடுபடுத்திட வேண்டும்னு அவள் மனைவி நினச்சான். ஆனால் அவன் அந்த இடத்த விட்டே ஓடினான். எனக்கு அரண்மனை பட்டம் பதவி எனக்கு தேவையில்லை, எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம், ஒன்று வேண்டாம், என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? இப்படி பயப்படுறவங்களுக்கு தீமை வரவே வராது. அலையிலோய்யா ஒரு கஷாபலாபரபோ. இப்போ ஊழியத்தில் ஆண்டவர் தீங்கு வராமல் காக்கிறவராக இருக்கிறார். அடுத்து நம்ம மூர்க்கப்படாமல் கோவப்படாமல் பொறுமையாக கேட்டு எந்த ஒரு பிரச்சனையிலையும் சாந்தமாக அமைதியாக இருந்து நம்ம கர்த்தருக்குள்ளே யோசித்து சரியான முடிவு எடுத்து சரியானபடி நம்ம ஆன்சர் பிறருக்கு செய்யும்போது சரியாக ஆன்சர் கொடுக்கணும், தப்பாக கொடுத்துடக்கூடாது, வேதத்துக்கு புறம்பாக செய்யக்கூடாது. நான் சொன்னது போல் ஒரு சகோதரி இன்னைக்கு வரையிலும் அதுக்கு விடுதலை கிடைக்கல, அது தவிர கடைசியில் ஒத்துக்கிடுச்சு. நீ தனியாக எந்தெந்த இடத்துக்கு போனீங்கன்னா அது அடுக்குது, அங்கே போனேன் இங்கே போனேன்னு அப்படி போகக்கூடாது. அதனால தீங்கு ஆக்கினை சத்துரு அப்படியே அதை கொதவலை பிடிக்கிறான், அப்படி இருக்கவே கூட. வசனத்துக்கு மாறா நம்ம எந்த வயலும் ஊழியம் செய்யக்கூடாது, வசனத்துக்கு அனுகூலமாக தான் நம்ம இருக்கணும். அப்பொழுது ஆக்கினை வரவே வராது, தீங்கு வரவே வராது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா உபவாச ஜபம். ஏன்னா யோவேல் 2:13 கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாப்படுகிறவராக இருக்கிறார்ன்னு இருக்கு. ஏன்னா அங்கே நம்ம பார்க்குறோம் வெட்டுக்கிளி பச்சை புழுக்கு முசுக்கொட்டை பூச்சி தின்று போட்டுச்சு. யோவேல் நம்ம வாசிக்கிறோம். ஏன்? அவங்க ஆண்டவரை விட்டு விலகினதுனால, ஆண்டுடைய வழியில் நடக்கலை, தந்த நிஷ்டத்துக்கு போயிட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அப்பொழுதுதான் அவர் மனம் திரும்புகள்னு சொல்கிறார். ரட்டுடுத்தி மனம் திரும்புகள், உங்கள் இருதயத்தை கிழித்து மனம் திரும்புகள் யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் செய்த குற்றத்துக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, வாங்க பிள்ளைகளை கூட்டுங்க, எக்கால ஊதுங்க, ஜனத்தை கூட்டுங்க. இப்போ தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க, உபவாசித்து அழுது ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால் ஜெபத்தினால் மன்றி மற்றவத்தினால் புறப்பட்டே போகவே போகாது. அப்போ நம்மளை தாழ்த்தி பொல்லாத வழியை விட்டு உபவாசித்து ஜெபிக்கும்போது இழந்து போன எல்லாவற்றையும் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்வோம். இனி தீங்கு வராது. ஏன் தீங்கு வந்துச்சு? அன்றைக்கே யோவேலில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி விலகுனதுனால பல தீமையை சந்திச்சாங்க. விக்கிர ஆராதனைக்கு போனாங்க, தந்தன் வழியில் போயிட்டாங்க. சனகாச்சரியம் சம்பிரதாயம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார்? வெட்டுக்கிளி பச்சை புழுக்கள் முசுக்கொட்டை பூச்சி எல்லாத்தையும் அனுப்பி அந்த வெள்ளாமையெல்லாம் அழிச்சு போட்டுச்சு. வெள்ளாமை இல்லைனா எப்படிங்க சாப்பிட முடியும்? விவசாயம் இல்லைனா சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன விலை விற்கிது? எல்லாமே பல சரக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்? அப்போ ஆனால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எழுந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. என்ன விலைவாசி ஏறினாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எந்த தீங்கும் இல்லாமல் நல்ல 3 வேளை நல்ல சாப்பாடு கொடுப்பார். எப்படி எலியாவுக்கு கொடுத்தாரோ அப்படியே செய்வார். பெரிய பஞ்சம் சமாரியாவில் வந்துச்சு. கழுத தலையை தின்னாங்க, மனுஷரை தின்னாங்க. இன்றைக்கி ஓம்பிளையை தும்போம், நாளைக்கு ஏம்பிளையை தும்போன்னு சொல்லி அப்படிலாம் முடிவு எடுத்தாங்க ஜனங்கள். ஆனால் பாருங்கள், சாரிபாத் விதவை வீட்டில் மட்டும் மாவு எடுக்க குறையாமல் இருந்துச்சு. கர்த்தர் அந்த எலியா தீர்க்கதரிசியை சாரிபாத் என்ற ஊருக்கு ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்பினார். நிறையா விதவைகள் இருந்தாங்க, எல்லா வீட்டுக்கும் போகலை. ஏன்னா இவள் பொல்லாப்பு விலகுகிறவள், இவள் இஸ்ரவேல் தேவனையே அண்டிக் கொண்டவள்.
தீமை பாராத சுத்த கண்ணருக்கு பயப்பட்டா. அதனால அவளுக்கு தீமை வரல, மரணம் வரல, பற்றாக்குறை வரல. இவ பிள்ளைகளும் பாருங்க 3 வருஷம் பஞ்சத்திலையும் நல்லா சாப்பிட்டாங்க ராஜா சாப்பாடு. பாருங்க எலியாவுக்கு பாருங்க இறைச்சியும் அப்பத்தையும் நல்லா சுட சுட காகம் கொண்டு கொடுத்துச்சா. காகம் ஆகாய தொட்டி, அது இறைச்சி ரெண்டா விடாது. ஆனால் பாருங்க அதை பாஸ்டிங் போட வச்சு ஆண்டவர் எலியாவுக்கு உணவு கொடுக்க வச்சாரா? வச்சார். எங்கும் தண்ணி பஞ்சம். ஆனால் கேரியாத் ஆற்றண்டையில் போய் ஒளிந்து கொண்டு இருந்தார். அங்கே அந்த கேரியாத் ஆற்றில் மட்டும் தண்ணி இருந்துச்சு. அதை வற்றி போக பண்ணார். அப்புறம் சாரிபாத் உதவிட்டுக்கிட்டு செய்கிறார், அனுப்புகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை, உங்களுக்கு ஆக்கினை வராதபடி, தீமை வராதபடி இருக்க வேண்டுமானால் நீங்களும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை மறுதளிக்காதபடி அவருடைய வழியில் நடவுங்கள். பின்வாங்கி போகாதீங்க. பின்வாங்கி போனால் தேவனுடைய ஆத்மா நம்ம மேலே பிரியமாகவே இருக்காது. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆக்கினை வராமல் இருக்க ஆண்டவரே, அலைய கோவப்படக்கூடாது, அலைய லோயா, அலை தீங்கு வராமல் இருக்க, மூர்க்கம் வரக்கூடாது, போராமல் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. ஓராக இவெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்க காணாதிருப்பாய். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நடுவுலையும் இயேசு வருவாராக. வீட்டுக்குள்ளே வருவாராக, மத்தியில் வருவாராக, பிரச்சனையை தீர்ப்பாராக. அங்கே ஒவ்வொரு வீட்டிலையும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற வீடுகளில் எந்த தீமை இருக்கோ அது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. தீமையை நன்மையினால் வெல்லுவார்களாக. அலையலோயா ராகா லீவாரா. இதை பார்க்குற ஒவ்வொரு வீட்டில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். நிலைக்காலில் இயேசு ரத்தத்தை பூசுகிறோம். சங்கர தூதன் கடந்து செல்வானாக. வாதைகள் நீங்கி போவதாக, குறைவுகள் நீங்கி போவதாக. இதை பார்க்குற ஒவ்வொரு ஆத்துமாவும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே ரோக்கோ தூகா ராபா ரீகா சப லாபா ராபா ஓ ரபோ தீகா பாப்பா. ஆமேன். பணப்பற்றாக்குறை நீங்கி போவதாக. அலையிலோய வேலையில் உள்ள அநீதி நீங்கி போவதாக. வேலையில் நிம்மதி சமாதானம் உண்டாவதாக. ஆசீர்வதி இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.